ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநார்களை போற்றி. நேர்களே, இந்த வீடியோ பதிவில் மிதுனம் விருச்சிகம் இந்த 2 ராசிக்கு உண்டான குணாதிசயங்களை பார்க்க போகிறோம். மிதுனம் விருச்சிகம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ப்ளஸ்ஸு மைனஸு, மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், இவங்களுக்குள்ள ஒத்துமை வேற்றுமை, இதை பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னா இப்போ மிதுன ராசியிலேயே காரங்க வீட்டிலே விருச்சிக ராசி இருப்பாங்க, விருச்சிக ராசிக்காரங்க வீட்டில் மிதுன ராசி இருப்பாங்க. கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெத்த பிள்ளையாக இருக்கலாம், தாய் தாப்பனாக இருக்கலாம், உறவு முறையாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல பாஸாக இருக்கலாம், உயர் அதிகாரியாக இருக்கலாம். எப்படியோ இந்த 2 ராசிக்காரங்களும் ஒரு தொடர்பில் இருப்பாங்க. ஒரு தொடர்பில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, எந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும், எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் ஒத்து போகும், இவங்களுக்கு மத்தியசமாக பண்ணுற ராசி என்ன, கிரகம் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு உண்டான பரிகாரம் பண்ண போகிறோம். ஏன்னா சில இடத்துல விருச்சமும் மிதுனமும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கஷ்டப்படுறவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம், அதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ வாழ்நாள் முழுக்க பயன்படும். மிதுனம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வாழ்நாள் முழுக்க பயன்படும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்டடாக இருக்கிறாங்க, ஒரு இடத்துல ஒத்துமையாக இருக்கிறாங்க, வேறு வழி இல்லை, ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோ படி நீங்கள் நடந்துக்கலாம். சரியா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, இப்போ மிதுன ராசி காலபுருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம், ஞான வீடு, புதனின் ஞான வீடு, 2 நிலத்தன்மையில் இருப்பாங்க. மிதுன ராசி நேயர்கள் எப்போயுமே 2 நிலப்பாடில் இருப்பாங்க. சரியா? எப்போயுமே ஒரு ஆப்ஷன்லேயே வாழ்வாங்க. அந்த அமைப்பு அதுபோல் வீர தீர சூரனாக இருப்பாங்க, காரியவாதியாக இருப்பாங்க, காற்று ராசி, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருப்பாங்க. சரியா? எதையும் வெளிக்கொண்டு வர மாட்டாங்க. மெதுவாக இந்த காரியத்தை செய்யணும், அமர யோசனை பண்ணி பொறுமையாக மெதுவாக ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டு போவாங்க. இவங்க விருச்சிக ராசி நேர்களுக்கு ஒத்து போவாங்களா சார் அப்படின்னா காலபுருஷ சக்கரத்தின்படி ஒத்து போக மாட்டாங்க. சஷ்டாச அமைப்பு. சரியா? மிதுனம் விருச்சிகத்தை வேலை வச்சு வேலை வாங்கும். மிதுன ராசி விருச்சிக ராசிக்காரங்களை வச்சு வேலை பார்ப்பாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்கிட்ட தூரமாக இருப்பாங்க. இப்போ இந்த அமைப்பில் இருக்கும். அப்படின்னா மிதுனம் விருச்சிகத்தை வச்சு வேலை வாங்கணும்னு நினைக்கும். இப்போ மிதுன ராசியில் ஒரு ஓனர் இருக்கிறாரு, ஒரு முதலாளி இருக்கிறாரு. அவர் விருச்சிக ராசிக்காரனை வச்சு வேலை பார்க்கணும்னு நினைப்பார். ஆனால் விருச்சிக ராசிக்காரன் என்ன நினைப்பானா, வேலை பார்க்குற இடத்த விட்டு வெளியே போயிடுவான், ஓபி அடிப்பான், அவுட் ஆஃப் பேரடில் இருப்பான். இந்த அமைப்பில் இருக்கும் காம்பினேஷன். சரியா? அதனால் மிதுனத்துக்கு விருச்சிகம் கைக்கு அடங்காது, விருச்சிகத்துக்கு மிதுனம் எட்டி போகும். இப்படி ஒரு ஏட்டிக்கு பூட்டியாக எதுகை முனையாக உள்ள ராசிகள் தான் விருச்சிக ராசியும் மிதுன ராசியும். மிதுனம் புதனுடைய ராசி. புதன் ஒரு அலிக்கிரகம். சரியா? அலிக்கிரகம்னா என்ன, ஆண் தன்மையும் இல்லை, பெண் தன்மையும் இல்லை, 2 கலந்ததுன்னு வச்சுக்கலாம். ஆனால் விருச்சிகம் ஒரு ஆண்மை மிக்க ராசி. செவ்வாயோடைய நீர் ராசி, அது காற்று ராசி. சரியா? நீர் காற்று தத்துவத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காற்றுக்கு நீரும் ஒத்துப்போகும். ஏன்னா நீரில் காற்று இருக்குது, H2O இருக்குது, நீரில் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ காற்றுல நீர் கிடையாது, ஆனால் காற்றுல ஈரப்பதம் இருக்கும். ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் எப்படினாலும் மிதுன ராசியை ஏற்றுக்குருவாங்க. ஏன்னா விருச்சிக ராசிங்கிறது ஒரு நீர் ராசி. நீரில் காற்று இருக்குது, H2O இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது, ஹைட்ரஜனும் இருக்குது. அந்த நம்ம ஈக்குவேஷனை பார்த்தோம்னா H2O, வாட்டர்னாலே வாட்டர் ஈக்குவல் டு H2O, அந்த கெமிஸ்ட்ரியோடைய அது குறியீடு. ஆனால் மிதுனம் காற்று ராசி. காற்றில் என்ன சார் இருக்கும், சில நேரம் ட்ரையாக ஆயிரும், வெக்க காற்று அடிக்கும், ஈரப்பதமே இருக்காது, சில நேரம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மிதுன ராசி நேர்கள் அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ விருச்சிக ராசி நேரில் வச்சுக்கிடுவாங்க, அவங்க தேவைக்கு வச்சுக்கிடுவாங்க. சில நேரம் அந்த தேவைக்கு பற்று பாசம் அதிகமாக இருக்கும், சில நேரம் கம்மியாக இருக்கும், சில நேரம் வற்றி போயிடும், காணாமல் போயிடும், ரொம்ப ட்ரையாக இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க விருச்சிக ராசி மேலே. இப்படி தான் போகும். ஆனால் விருச்சிகம் எப்படி இருந்தாலும் மிதுனத்தை ஏற்றுக்கிறோம், ஓரளவு ஏற்றுக்கிட்டு சரி வேறு வழி இல்லை அப்படின்னு ஓரளவு அனுசரித்து போகும். இது ஒரு பொதுவான ஒரு காம்பினேஷன். வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா நிறைய சொல்லலாம். சரியா? மிதுனம் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும், ஆக்கப்பூர்வமாக இருக்கும், அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பாங்க, சமூக ஆர்வலராக இருப்பாங்க, சோசியல் ஒர்க்கு, சொசைட்டி, அரசியல், மக்கள் நலப்பணியில் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பாங்க, கேலி கிண்டல் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும், ஃப்ரீயாக இருப்பாங்க, சுதந்திரமாக இருப்பாங்க. விருச்சிகம் அப்படி கிடையாது, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை பேசும்போதே ஆக்ரோஷமாக தான் பேசுவாங்க, எதையும் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. பழி வாங்குறதுல கெட்டிக்காரங்க விருச்சிக ராசி நேயர்கள். மனசுக்குள்ளே எதையும் போட்டு நேரம் வரும்போது கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. யாருக்கு எந்நேரம் எதை செய்யணுமோ அதை கரெக்டாக சிறப்பாக செய்கிறவங்க விருச்சிக ராசி நேயர்கள் தான். விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்ககிட்ட மேக்ஸிமம் பகைமை வச்சக்கூடாது. யானை சுண்ணாம்பு ஒதுக்கின மாதிரி கரெக்டாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. நேரங்காலம் வரும்போது தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு. காலபுருஷ சக்கரத்தின் 8ஆம் இடம், மறைவு ஸ்தானம். எதையும் மறக்க மாட்டாங்க, ஆனால் மறைச்சி வச்சுருப்பாங்க. எதையும் மறக்க மாட்டாங்க, மறைச்சி வச்சுருப்பாங்க. நேரங்காலம் வரும்போது யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அப்படியே நெத்தி அடியாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஆளுக்கு தெரியாது, இவன் ஏதோ செய்கிறானே நமக்கு
அப்படின்னு அவன் மறந்துருப்பான். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு தப்பு பண்ணினவன் விருச்சிக ராசி நேயரில் பழி வாங்கினவன் மறந்துருப்பான். ஆனால் விருச்சிக ராசி நேயர்கள் நேரங்காலம் வரும்போது கரெக்டாக கோல் போட்டுட்டு போயிடுவாங்க. சரியா? ரேண்டமாக போட்டாலுமே கோல் கிளியராக போடுவாங்க. அது விருச்சிக ராசிக்கு ரொம்ப கைவந்த கலை. சில பேர் கோல் போடணும்னா ரொம்ப மெனக்கெட்டு ரிஸ்க் எடுத்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் போய் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கோல் போடுவாங்க. ஆனால் விருச்சிகம் அப்படி கிடையாது, ரேண்டமாக போடுவாங்க. அதாவது எதிர்பார்க்காத நேரத்தில் கோலை போட்டு அசத்திட்டு போயிடுவாங்க விருச்சிக ராசி நேயர்கள். அந்த அமைப்பு விருச்சிக ராசிக்கு இருக்கும். மிதுனத்துக்கு அது வராது. மிதுனம் வந்து எதையுமே திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணி தான் செய்யும். ஆனால் விருச்சிகம் அப்படி செய்யாது. விருச்சிகம் ரகசியமாக இருப்பாங்க. ரகசியம் இல்லாத விருச்சிக ராசி நேயர்கள் யாருமே கிடையாது. ஏதோ ஒரு ரகசியம் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அது வாழ்நாள் முழுக்க இருக்கும். அது அவங்களுக்கு தான் தெரியும். தீவிரமானவர்கள் எதுலையுமே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தீவிரமாக இருப்பாங்க. பேச்சுவார்த்தையிலும் தீவிரம் இருக்கும். எதையுமே எமோஷனாக தான் கையாளுவாங்க. விசுவாசமாகவும் இருப்பாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து சொல்லுவாங்கள்ல, கோவப்படுற இடத்துல தான் குணம் இருக்குன்னு. அது வந்து விருச்சிக ராசிக்கு இருக்கும். காதல் வசப்படுவாங்க. செவ்வாயோட வீடு அளவா காதல் வசப்படுவாங்க. மிதுனம் வந்து காதல் இருக்கும், இருந்தாலும் வந்து காதல் பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணி தான் காதல் பண்ணுவாங்க. இது நமக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்னு 1008 சிந்தனை பண்ணி தான் அந்த காதல் வசப்படுவாங்க. விருச்சிகம் அப்படி கிடையாது. உணர்வுபூர்வமாக காதல் வசப்படுவாங்க. சரியா? எதுவுமே உணர்ச்சி ரீதியாக தான் சில காரியங்கள் செய்வாங்க. கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையும் உண்டு. விருச்சிக ராசிக்கு நெகிழ்வுத்தன்மை நிறைய உண்டு. மிதுனம் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருப்பாங்க. சரியா? சுதந்திரமாக இருப்பாங்க, ஃப்ரீபேர்டாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ட்ரையாக தான் இருப்பாங்க. அடுத்து வந்து விருச்சிகம் ஆழமாக இருப்பாங்க. எந்த ஒரு பிணைப்பிலையும் சரி, உறவு முறையில் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போய் ஆழமாக ரொம்ப ஒரு பிணைப்பில் இருப்பாங்க. மிதுனம் வந்து லேசாக எடுத்துக்கிடுவாங்க. எதுவுமே டேக் இட் ஈஸி பாலிசி தான். எதுவுமே டேக் இட் ஈஸி பாலிசியில் போய்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. சரியா? ஒருத்தன் கஷ்டப்படுறானா அதை மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவாங்க வழியே. அவன் கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக எடுக்க மாட்டாங்க. விருச்சிகம் அப்படி கிடையாது. பிறர் கஷ்டத்தையும் தன் கஷ்டத்தை எடுத்து ஃபீல் பண்ணுவாங்க. மற்றவங்க கஷ்டப்பட்டாலுமே அந்த சூழ்நிலையை தன்னுடன் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு விருச்சிகத்துக்கு இருக்கும். இது மிதுனத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ஒத்து போகாது. சரியா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். 2 பேரும் கணவன் மனைவி. விருச்சிக ராசி மனைவி, மிதுனம் வந்து கணவன். சரியா? மிதுனம் ஒரு ஆண் ராசி, விருச்சிகம் ஒரு பெண் ராசி. மிதுனம் கணவன், மனைவி விருச்சிகம். இந்த மனைவிக்கு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இவர் சொல்லிட்டு போயிடுவார், நான் வேலைக்கு போகிறேன், நீ உடம்ப பார்த்துக்கோ, டாக்டர் கொடுத்த மாத்திரையெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார். இதே புருஷனுக்கு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சிக ராசி வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போய் பார்க்கும். ஐயோ காய்ச்சல் வந்துருச்சு, கஷ்டப்படுவாரே, வாய் கசக்குமே, நல்லா சமைக்கணுமே, பச்சை தண்ணி குடிக்கூடாது, சுடுதண்ணி போட்டு கொடுக்கணுமே அப்படின்னு ரொம்ப மெனக்கிடுவாங்க. அதாவது எப்படின்னா அவருக்கு வந்ததை தனக்கு வந்தது மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. ஸோ விருச்சிகம் வந்து என்றைக்குமே வந்து எதையுமே இன்டெப்த்தாக போய் பிறர் கஷ்டத்தையும் தன் கஷ்டமாக அது பாவிப்பாங்க. அது வந்து விருச்சிகத்துக்கு வந்து ஒரு கிரெடிட்டு தான், ஒரு உயர்வு தான். அதே மாதிரி மிதுனம் வந்து எதையும் புரிஞ்சிக்காது. சரியா? புரிதல் கம்மியாக இருக்கும். ஏன்னா ரெட்டைத்தன்மையில் இருப்பாங்கள்ல, எப்போயுமே ரெட்டை மனப்பாடமில் இருக்கிறதுனால புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்க வந்து சிறந்த நண்பர்களாக இருக்கலாம். சரியா? விருச்சிகத்தின் விருச்சிகம் வந்து விசுவாசமாக இருக்கும், மிதுனம் வந்து உற்சாகமாக இருக்கும். சரியா? விசுவாசங்கிறது வேறு, உற்சாகங்கிறது வேறு. அதான் சொல்கிறேன், மிதுனங்கிறது ஒரு ஃப்ரீ பேர்டு, உற்சாகமாக ஜாலியாக இருக்கணும், அப்படியே போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் விருச்சிகம் வந்து விசுவாசமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே அந்த விசுவாசமும் உற்சாகமும் கொஞ்சம் ஒத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். ஆனால் உற்சாகங்கிறது வேறு. உற்சாகங்கிறது வந்து செலிப்ரேஷன். எதையும் உற்சாகப்படுத்துறது, கொண்டாடுறதுங்கிறது செலிப்ரேஷன். விசுவாசங்கிறது வந்து ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்பு. சரியா? விசுவாசங்கிறது ஒரு பயங்கரமான வார்த்தை. அது வந்து விருச்சிக ராசிக்கு இருக்கும். மிதுனம் வந்து எதுலையுமே ஜாலியாக போயிட்டுருக்கும், டேக் இட் ஈஸி பாலிசி. சரியா? பன்னெண்டு ஜாலியாக பந்தாவாக போயிட்டுருப்பாங்க. மிதுனத்தினுடைய சஞ்சலத்தன்மை, மிதுனத்துக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அப்படியே குடஞ்சி எடுத்துருவாங்க. மிதுனம் ராசி ஒன்று தான் அழுகும், இல்லைன்னா பிறர் அழுக வைக்கும். இந்த குணம் மிதுனத்துக்கு உண்டு. ஒன்று அவங்க அழுதுட்டுருப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட செயல்பாடை பார்த்து கூட இருக்கிறவங்களாம் அழுவான். அந்தளவுக்கு பிறர் அழுக வச்சுருவாங்க. அதான் மிதுனம் வந்து ஒன்று தான் அழுகும், இல்லைன்னா பிறர் அழுக வைக்கும். சஞ்சலத்தன்மை. விருச்சிகம் கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். சரியா? கொஞ்சம் பொறாமையாக இருக்கும், சந்தேகமும் இருக்கும் விருச்சிகத்துக்கிட்ட. இவன் உண்மையிலே அழுகிறானா இல்லைன்னா ட்ராமா பண்ணுறானா? ஏன்னா இவங்க ஏற்கனவே ரெட்டத்தன்மையில் இருப்பாங்களே மிதுனம். அதனால் விருச்சிகம் வந்து அதை வந்து கொஞ்சம் சந்தேகமான பாடு தான் பார்ப்பாங்க. இந்த விஷயத்தில் 2 பேருக்கு கான்ட்ரவர்ஷன் வரும். ஏன்னா மிதுனம் அந்த அளவுக்கு நடந்துக்கிறோம். சரியா? எதுவுமே வந்து உண்மையாக எதுவும் சொல்லாது. சில நேரம் சீரியஸாக இருக்க வேண்டிய விஷயத்தில் ரொம்ப ஈஸியாக இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் விருச்சிகம் அப்போயே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக தான் எடுத்து பார்ப்பாங்க. இதனால் சில கான்ட்ரவர்ஷன் வரும். ஆனால் மிதுனத்துக்கு வந்து புதிய யோசனைகள் வரும். அறிவு சார்ந்த இடம், அறிவுக்கு அப்பாற்பட்ட இடம், ஞான இடம், புதிய யோசனை வரும். கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, வைப்பாங்க. ஆனால் செயல்படுத்தல மந்தமாக இருப்பாங்க. செயல்படுத்தும் போது 1008 பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. விருச்சிகம் அப்படி கிடையாது, செயல் வேறுனா இருப்பாங்க. சரியா? செயல் பண்ணுவாங்க. எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் சரி ஓரளவு தான் யோசிப்பாங்க.
விருச்சிகம் வந்து ஒரு காரியத்தை கொடுத்துட்டோம்னா ஓரளவு யோசிச்சுட்டு அந்த காரியத்துக்குள்ளே செஞ்சுக்கிட்டே யோசிச்சுட்டு யோசனை பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, உனக்கு சமையல் பண்ண தெரியுமா அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கிட்ட கேட்டேன்னா, எனக்கு சமையல் சுமாராக பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. அதாவது எந்த ஒரு காரியத்திலுமே அந்த காரியத்தை ஆரம்பிச்சுட்டு அதுலேயே கற்றுக்குருவாங்க. புரியுதா? அதுதான் கண்ணதாசன் சொன்னார், எந்த ஒரு வேலையிலுமே நம்ம அந்த வேலை தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த வேலையை தெரிகிற மாதிரி இருந்துக்கிட்டு அந்த வேலைக்குள்ளே போயிட்டு நல்லது கெட்டதை பார்த்துக்கிட்டு சாதகமாக முடிச்சு கொடுத்துடணும். இப்படி ஆரம்பிச்சிட்டோம்னா ஓரளவு நம்ம பணியை நல்லபடியாக முடிச்சிடலாம். 100க்கு 100 கரெக்டாக முடிக்கிறோமோ இல்லையோ, 100க்கு ஒரு 75% நல்லபடியாக முடிச்சிடலாம். விருச்சிகத்துக்கிட்ட அந்த ப்ராக்டிஸ் இருக்கும். சரியா? எந்த ஒரு காரியத்தையும் தட்டி கழிக்க மாட்டாங்க. செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்குள்ளே போயிட்டு அதில் நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல வழியை முடித்து அந்த காரியத்தை முடித்து வெளியே வந்துடுவாங்க. மிதுனம் அப்படி கிடையாது, எடுத்தோடனே பைக்காட் பண்ணிடுவான். என்னால் முடியாது அப்படின்ட்டு போவோம். இது வந்து 2 பேத்துக்கு ஒரு முரண்பாடு இருக்கும். சரியா நேயர்களே? அடுத்து வந்து மிதுனம் ஒரு லேசான மனநிலையில் இருக்கும். சரி, எதுவுமே லேசாக ஃப்ரீயாக இருப்பாங்க. காற்று ராசி அளவா. விருச்சிகம் வந்து தீவிரமாக இருக்கும், டென்ஸாக இருக்கும். ஏன்னா நீர் அளவா, நீர் வந்து எப்பவுமே டென்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒத்து போகாது. சில சமயங்கள் முரண்பாடு இருக்கும். அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், கணவன் மனைவியாக இருக்காங்க, வெற்றி பெறணும் அப்படின்னம்னா, இந்த உறவு வெற்றி பெறணும்னா மிதுனம் வந்து மிதுனத்தோட அர்ப்பணிப்பு, மிதுனத்தோட டெடிகேஷனை வந்து விருச்சிகம், அதாவது விருச்சிகத்தோடைய டெடிகேஷனை வந்து மிதுனத்தினுடைய சுதந்திர மனப்பான்மை எடுத்துக்கணும். அதாவது மிதுன ராசி வந்து ஃப்ரீபேர்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து டெடிகேஷனாக இருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து ஏற்றுக்கணும். சரி, அவங்க வந்து நமக்காக தான் அவங்க இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறாங்க, ஈடுபாடாக இருக்கிறாங்க, அதை நம்ம நல்லபடியாக எடுத்துக்கணும்னு நினச்சிக்கிறோங்க. சண்டை சச்சு வரத்தான் செய்யும். விருச்சிகம் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அதையே நினச்சிட்டு இருப்பாங்க. மனசுக்குள்ளேயே போட்டு அதை போட்டு உதப்பிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? மனசுக்குள்ளே போட்டு அதை போட்டு சிந்திச்சிட்டே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. மிதுனம் அப்படி கிடையாது, அப்படியே கடந்து போயிடுவாங்க, இடது கையால் தள்ளிட்டு போயிடுவாங்க. சண்டை சச்சரவை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து மிதுனத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. எதுவுமே சண்டை சச்சரவு பெரிய ஆர்குமெண்ட்டு வாதம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் விருச்சிகம் அப்படி கிடையாது, மனசுக்குள்ளே போட்டு நேரங்காலம் வந்தாச்சுன்னா அதை பழி வாங்கணும்னு நினைக்கும். ஸோ இது 2 பேருமே 2 பேத்துக்கு ஒத்துப்பாதாத அம்சமாக இருக்கும். இருப்பினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வேறுபாடுகளை கலைஞ்சிக்கிட்டாங்கன்னா ஒத்துமே வாழ முடியும். இது வந்து கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த கேரக்டர் இருக்க தான் செய்யும். இந்த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்க தான் செய்யும். ரைட்டு. இப்போ வந்து காலப்புரிச்ச சக்கரத்துக்கு வந்துட்டு சில பொதுவான கருத்துக்களை பார்ப்போம். இவங்க 2 பேரும் தன்னிலைப்படுத்துறதுல வித்தியாசப்படுவாங்க. இவங்க 2 பேரும் பொதுவான விஷயத்துக்கு வந்து ஒத்து போக மாட்டாங்க. இப்போ ஒரு விருச்சிக ராசியும் ஒரு மிதுன ராசியும் வந்து அவங்களுடைய ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனமும் விருச்சிகம் ஒரு இடத்துல நின்று செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்கன்னா சரிவராக இருக்காது. அடுத்து வந்து குடும்ப உறவு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பணம் சம்பாதிக்க விஷயத்தில் அந்தளவுக்கு சேர்ந்து நல்லபடியாக சம்பாதிக்க மாட்டாங்க. ஆரம்ப கல்வி 2 பேரும் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க, ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க. காலேஜ்னு சொல்ல முடியாது, ஆரம்ப கல்வி படிக்கிறாங்கனாலும் அந்த அளவுக்கு இணக்கமாக போக மாட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற இடத்துலையும் வித்தியாசப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. 18 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். +2 படிக்கிற வரைக்கும் மாணவர்கள் 2 மாணவர்கள், ஒருத்தன் விருச்சிகம் ஒருத்தன் மிதுனம், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சேர்ந்து போய் படிக்க மாட்டாங்க, ஒன்றா டியூஷன் எடுக்க மாட்டாங்க, 2 பேரும் படிப்பை பற்றி அந்தளவுக்கு டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அதுபோக வந்து தைரிய வீரிய காரியம் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா அதுவும் ஒத்து போகாது. சரியா? மிதுனம் ஏதோ ஒரு முயற்சி பண்ணும், விருச்சிகம் வந்து அதுக்கு ஒத்து போகாது. சரியா? அதனால் இவங்க சேர்ந்து ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அது பெருசாக சக்ஸஸில் போய் முடியாது, சொதப்பலில் தான் முடியும். அதனால் விருச்சிகமும் மிதுனமும் சேர்ந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கக்கூடாது. அதாவது அப்படிம்பாங்களே, ஸ்டார்டிங் டேபிள் வந்துடும். 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை ஆரம்பித்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஸ்டார்டிங் டேபிள் வரும். அடுத்து தாய் அன்பு. ஒரு தாய்க்கு 2 பேர் பிள்ளையாக பிறந்திருக்காங்கன்னா தாயை நல்லா பார்த்து கொண்டாடுவாங்க. சரியா? தாய் விஷயத்தில் நல்லா கொண்டாடுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மிதுன ராசி வந்து தாய் அன்பை வந்து அந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சரியா? சில பேர் தாயை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க, தாய் விட்டு வந்து தூரமாக இருப்பாங்க. ஆனால் விருச்சிகம் அப்படி கிடையாது, தாய் தாப்பை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, தாய் அன்பை வந்து ரொம்ப நேசிப்பாங்க. தாய்கிட்ட சில பிரச்சனை இருந்தாலுமே அதை மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப தாய் மேலே வந்து ஈகராக இருப்பாங்க. சரியா? தாயுடைய பாசம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விருச்சிகத்தில் சந்திரன் நீசமடைவார், மாதுர்காரகன் சந்திரன் நீசமடைவார். அப்படி அவர் மாதுர்கார சந்திரன் நீசம் அடைஞ்சாலுமே தாய் அன்புக்காக ரொம்ப இயங்குவாங்க, தாய் நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு அந்த உறவு முறைக்கு ரொம்ப இயங்குறவங்க விருச்சிக ராசினியர்கள். ஆனால் மிதுனம் அப்படி கிடையாது, தேவைக்கு மட்டும் பழகுவாங்க, ரொம்பவும் இது பண்ண மாட்டாங்க. தாயாக இருந்தாலும் சரி, தாய் வழி உறவாக இருந்தாலும் சரி. அதுபோக உயர்கல்வி வந்து மிதுன ராசியும் விருச்சிக ராசியும் நல்லா படிச்சிருவாங்க. உயர்கல்வி படிக்கிற காலத்தில் 2 பேரும் ஒன்றா நல்லா படிப்பாங்க, உயர்கல்வி நல்லபடியாக வரும், வித்தைகள் நல்லா வரும், வண்டி வாகன யோகங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். விருச்சிக ராசி வந்து வண்டி வாகன யோகம், பேர் புகழ் அந்தஸ்து இதில் வந்து நல்லா வச்சுக்கிடுவாங்க, நல்லா ஒரு சிறப்பாக செய்வாங்க. மிதுனம் வந்து 2ஆம் தர யோகம் தான் இருக்கும், வண்டி வாகன யோகம்லாம் அந்தளவு சிறப்பாக இருக்காது. விருச்சிகம் வந்து அதில் சிறப்பாக இருப்பாங்க. அடுத்து வந்து அதிர்ஷ்டம், இயற்கை இறைவன் கொடுத்த அதிர்ஷ்டம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு தான் அதிகமாக இருக்கும்.
2 பேரும் சேர்ந்து ஒரு லாட்டரி சீட்டு வாங்குறாங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் அந்த லாட்டரி சீட்டில் அதிகமாக பங்கு இருக்கும். விருச்சிக ராசிக்கு தான் அதிர்ஷ்டம் வந்து அதிகமாக இருக்கும். மிதுனத்துக்கு வந்து அந்த அளவு இருக்காது. இவங்க எந்த அளவு கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்கும். அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம் திடீர்னு நல்ல லக் அடிக்கும். மிதுன ராசிக்கு வந்து லக் அடிக்காது. உழைப்பின் பேரில் தான் லக் அடிக்கும். எந்த அளவுக்கு மணக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். அதுபோக வந்து அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் விருச்சிக ராசிக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் வந்து விருச்சிக ராசியும் மிதுன ராசி இருந்தாங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க ஈஸியாக சைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு ப்ரொமோஷன் வருது அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க டக்குன்னு அந்த ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க. மிதுனம் வந்து வெயிட்டிங்லேயே இருக்கும். சரியா, அந்த அளவுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிதுனத்துக்கு அந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்காது. சரியா, அதுபோக அரசியல்வாதியாக இருந்தாலுமே மிதுன ராசிக்காரங்க வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. முன்னாடி பீட் பண்ண முடியாது. மிதுனம் வந்து விருச்சிகத்தை வந்து அந்தளவுக்கு பீட் பண்ண முடியாது. விருச்சிகம் வந்து அரசியல் அரசாங்க விஷயங்கள் இதில் வந்து ஈஸியாக பீட் பண்ணிட்டு போயிடும். அதுபோக தகப்பனுடைய தகப்பன் அன்பில் வந்து விருச்சிகம் வந்து ரொம்ப ஒரு வெறித்தனமாக இருக்கும். அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்பாவுடைய உறவு மேலே கொஞ்சம் நல்லபடியாக இதாக இருப்பாங்க. மிதுனம் தேவைக்கு தான் இருக்கும். அப்பனாவது ஆட்டுக்குட்டியாவது தேவைப்பட்டால் பார்த்துக்குருவோம். ஆனால் பாசமாக இருப்பாங்க. ரெம்பையும் போட்டு மேலே விழுந்து அழுது அலப்பறெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பாங்க. மிதுனம் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது எப்படின்னா மிதுனத்தை வந்து இடப்படவே முடியாது. ரெட்டத்தன்மை. அது எப்படின்னா நல்லவங்க தான், யதார்த்தமானவங்க தான். ஆனால் எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு கால்குலேட்டிவாக இருப்பாங்க. விருச்சிகம் வந்து சென்சிட்டிவாக இருப்பாங்க. மிதுனம் வந்து கால்குலேட்டிவாக இருப்பாங்க. எதுவுமே கணக்கு போட்டு தான் பார்ப்பாங்க. சரியா, ஆமாம் இதுக்கடுத்து இதுதான் நடக்கும், இது இப்படித்தான் போய் முடியும்னு மிதுனம் முதலே முடிவு பண்ணிடுவாங்க. விருச்சிகம் அப்படி கிடையாது. அதை போட்டு நொண்டு எடுத்து கடைசியில் போய் பார்த்து அதுக்கு 2 கண்ணீர் வடித்து எமோஷன் ஆகி ஊரை கூட்டி அப்படி அழுது புரண்டு அடித்து தான் விருச்சிகம் போய் நிற்கும். மிதுனம் அப்படி கிடையாது. அப்படி மேலோட்டமாக போயிடும். அது வந்து மிதுனத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. அதனால தான் முதல்ல சொன்னேன், மிதுனம் வந்து ஒரு டேக் இட் ஈஸி பாலிசியில் இருக்கிறவங்க. அடுத்து வந்து உத்தியோகம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, மிதுன ராசினியர்கள் உத்தியோகத்தை வந்து ஹானஸ்ட்டாக எடுத்துக்குவாங்க. சரியா, உத்தியோகத்தை ஹானஸ்ட்டாக எடுத்துக்குவாங்க. நல்லா பேர் பண்ணுவாங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, வித்தையெல்லாம் செய்வாங்க. உத்தியோகத்தில் தனக்கு என்னெல்லாம் வித்தையை தெரியுமோ அதெல்லாம் காட்டுவாங்க. பொருளாதார ரீதியாக இருக்க மாட்டாங்க. உத்தியோகம் பண்ணாலுமே ரொம்ப சம்பாதிக்கணும், அவரை பிடிக்கணும், இவரை பிடிக்கணும், காக்கா பிடிக்கணும், ரொம்ப சம்பாதிக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் விருச்சிகம் வந்து உத்தியோக ரீதியில் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. உத்தியோகத்தை வச்சு நான் ஒரு வேலைக்கு போயிட்டேன்னா நிறைய சம்பாதிக்கணும், மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் எடுக்கணும், இன்க்ரிமெண்ட் வாங்கணும், போனஸ் வாங்கணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த வேலை பார்க்குற இடத்துல என்னை நல்லா புகழணும் அப்படின்லாம் மெனக்கிடுவாங்க. மிதுனம் அப்படி இருக்காது. ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. என்னோடய தனித்தன்மை தோற்று போகாது. என் எனக்கு டேலண்ட் தெரியும், என்னை வச்சு வேலை பார்க்குறது உன்னோட சாய்ஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னை வச்சு வேலை பார்க்கறதுக்கு உனக்கு நல்ல நேரம் இருந்தால் நான் உங்கள்கிட்ட வேலை பார்ப்பேன், இல்லைனா இன்னொருத்தங்கிட்ட வேலை பார்ப்பேன்னு போயிட்டே இருப்பாங்க. அது மிதுனம் எப்படின்னா அது தனக்கு ஒரு டிமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு காரியத்திலுமே சரி, உத்தியோகத்தில் வந்து டிமாண்ட் கொடுக்கும். நான் ஒரு நல்ல வேலைக்காரன், என்னை வச்சு உனக்கு வேலை வாங்க தெரியல அப்படி சொல்லு வெளியே, என்னை குறை சொல்லாதேன்னு மிதுனம் போய்கிட்டே இருக்கும். மிதுனம் அதில் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு இதாக இருப்பாங்க. அடுத்து வந்து கலஸ்திரம், கணவன் மணி உறவு மிதுனம் பீட் பண்ணிடும். மிதுனம் வந்து விருச்சிகத்தை பீட் பண்ணும். கணவன் மணி உறவு, இணக்கம், நண்பர்கள், சொந்த பந்தம், இணைஞ்சு வாழ்கிறது, இதில் வந்து மிதுனம் வந்து நல்லா இருப்பாங்க. கணவன் மணி உறவில் விட்டு கொடுத்து போகிறதுல அந்த இணக்கத்தில் நல்லா இருப்பாங்க. விருச்சிகத்துக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். என்னதான் இருந்தாலும் நடுவில் ஒரு கோடு இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசியே வந்து கலச்சட தோஷம் உள்ள ராசி. விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதோ திருமண அமைப்பில் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒரு இக்கணம் இருக்கும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு இக்கணம் இருக்கும். வேணால் அவங்க வந்து வெளி உலகத்துக்கு சொல்லாமல் இருப்பாங்க, ஆனால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் தெரியும். சரியா, அவங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே அது இருக்கும். வாழ்நாள் முழுக்க ஒரு இக்கணம் இருந்துக்கிட்டே இருக்கும் விருச்சிகத்துக்கு. ஆனால் மிதுனத்துக்கு அப்படி கிடையாது. கிளியராக இருப்பாங்க. கணவன் மணி உறவு, நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், கூட்டுத்தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட், இதிலெல்லாம் இவங்களுக்கு வந்து மிதுனம் வந்து நல்லா போகும். ஆனால் விருச்சிகம் அதில் விழுந்துடும். அடுத்து வந்து திடீர் அதிர்ஷ்டம் விருச்சிகத்துக்கு வரும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். ஆனால் மிதுனத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் இருக்காது. கஷ்டப்பட்டால் தான் அதிர்ஷ்டம். சரியா, அதுபோக உடல்நல பிரச்சனைகள் வந்து மிதுனத்துக்கு வந்து அப்பப்போ எதனாச்சும் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மனப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, மனதால் சில நேரத்தில் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க. விருச்சிக ராசினியர்கள் வந்து உடல்நல பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்காங்க. என்ன தான் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க வந்து போய்கிட்டே இருப்பாங்க. சரியா, பெருசாக வந்து உடல்நலத்துக்கு அந்தளவுக்கு கவனிக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலுமே தாங்கிட்டு சகிச்சுட்டு போயிடுவாங்க. சரியா, என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, உடல்நல பிரச்சனைகள் என்ன வந்தாலும் சரி, அதை தாங்குகிற சக்தி வந்து விருச்சிக ராசிக்கு இருக்கும். அடுத்து வந்து 2 பேருமே வந்து சொசைட்டியில் நல்ல பேர் எடுப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா, சொசைட்டியில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து எடுப்பாங்க. விருச்சிக ராசினியர்கள் வந்து தன்னுடைய பேச்சின் மூலியமாக, பழக்க வழக்கத்தின் மூலியமாக நல்ல பேர் எடுப்பாங்க. விருச்சிக ராசினியர்கள் வந்து சொசைட்டியில், சமுதாயத்தில் தன்னுடைய பழக்க வழக்கம், பேச்சு, பிறருக்கு உதவுது, இதில் வந்து நல்ல பேர் எடுப்பாங்க.
மிதுனம் எப்படின்னா இன்டகிரேஷன், கொடுத்து உதவுது, ஆளுகளை அரவணைக்கிறது, கூட்டணி சேர்க்கறது, சரியா, கூட்டம் சேர்ந்து அதில் முன்னணிப்படுத்துறது, இதில் வந்து நல்லா பேர் எடுப்பாங்க. மிதுனம் வந்து கூட்டணி அமைக்கிறதில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க, அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. இவங்க எப்படின்னா விருச்சிகம் வந்து எப்படின்னா பேசி பழகி அதுக்கு பிறகு தான் இவங்களால் அமைக்க முடியும். ஆனால் விருச்சிகம் அப்படி கிடையாது, ஒரு பெரிய டீமையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து தொழில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, விருச்சிகத்துக்கு வந்து தொழில் வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். தொழிலில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருப்பாங்க. தூர இடத்த தொழில்கள் நல்லாயிருக்கும். அடுத்தவங்களை நம்பி தான் அவங்க தொழில் பண்ண முடியும், தன்னை நம்பி தொழில் பண்ண முடியாது. அப்படியே இவங்க தொழில் பண்ணாலுமே கூட ஒரு ஆளை வச்சுக்கணும், சரியா. அது போய் தூர தேசத்து தொழில்கள் இவங்களுக்கு நல்லா வரும். இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகிறது, வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள் உள்ள தொழில் தான் இருக்கும். அப்படியே இவங்க தொழில் பண்ணாலுமே அந்த தொழில் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் தொலைத்தொடர்புலேருந்து வரும், சரியா. உள்ளூருக்குள்ளேயே ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் தொடர்பு வேலைக்கு அப்பாற்பட்டு தான் சில காரியங்களை இவளால் பண்ண முடியும். அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும். விருச்சிகம் தொழிலுக்கு வந்து இவங்க மெனக்கிடணும், சரியா, மெனக்கிடணும், ரொம்ப மெனக்கிடணும். உள்ளூருக்குள்ளேயே அமையும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் வந்து உள்ளூருக்குள்ளேயே அமையும். எதையும் உள்ளூருக்குள்ளேயே பார்த்துக்குருவாங்க, அக்கம் பக்கத்துலேயே பார்த்துக்குருவாங்க. ஆளுகளை அனுசரித்து தன்னுடைய எஃபெக்டை போட்டு காரியத்தை முடிச்சுருவாங்க. அடுத்து லாபம் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, லாபம் வந்து விருச்சிகத்தை காட்டிலும் மிதுனத்துக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ப்ராஃபிட், பெனிஃபிட் வந்து நல்லா கிடைக்கும், நல்லா அனுபவிப்பாங்க. மிதுன ராசினியர்களுக்கு நல்ல மாசாக பல்காக ப்ராஃபிட் பெனிஃபிட் கிடைக்கும் வாழ்க்கையில். அது எப்படினாலும் இருக்கலாம். அந்த பெனிஃபிட்டு பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். நல்ல ஒரு பெரிய பெனிஃபிட் அனுப்பிப்பாங்க. விருச்சிகம் எப்படி அனுப்பிப்பாங்கன்னா, தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும், வண்டி வாகனத்தில் யோகம் இருக்கும், சரியா. ட்ராவல்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும், நிலபுலம் வச்சுக்கலாம், வீடு கட்டி விற்கலாம். இது மாதிரி காரியங்கள் பண்ணி இவங்க நல்லா ப்ராஃபிட் அடையலாம். ஆனால் மிதுனம் வந்து அப்படி கிடையாது. மிதுனம் வந்து எல்லா விஷயத்துலையுமே காலை வைப்பாங்க. எந்த விஷயத்தில் காலை வச்சாலுமே நல்லா சைன் பண்ணி நல்லா சம்பாதிச்சிருவாங்க. பேர் புகழ் அந்தஸ்தோடு இருப்பாங்க, சரியா. லாபமும் இருக்கும், சொசைட்டியில் நல்ல பேரும் இருக்கும், சரியா. அந்தளவுக்கு மிதுனத்துக்கு வந்து அந்த ப்ராஃபிட் இதெல்லாம் நல்லபடியாக வரும். லாப விஷயங்கள், வெற்றி நல்லாயிருக்கும். அதாவது விருச்சிகத்துக்கு வெற்றி பெறுறாங்கன்னா மிதுனம் வந்து மாபெரும் வெற்றி பெறுவாங்க, பிரம்மாண்ட வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற விஷயத்தில் வந்து மிதுனம் வந்து நல்ல பிரம்மாண்ட வெற்றி பெறுவதில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. அடுத்து அயனசேன போகம் 2 பேர்த்துக்குமே நல்லாயிருக்கும். விருச்சிக ராசிக்கு நேயர்களுக்கு அயனசேன போகம் செலவு, விரைய செலவை இஷ்டப்பட்டு செய்வாங்க. அதாவது எந்த ஒரு செலவு, விரைய செலவு நிறையா பண்ணுவாங்க, அடுத்தவங்களுக்காக செய்வாங்க. விருச்சிக ராசி நேயர்கள் பிறருக்காக தாங்க ஆசைப்பட்டு செய்வாங்க. அதே மாதிரி அயனசேன போகம், தூக்கம், வள்ளல் தன்மை, பிறருக்கு செய்கிறது, இதை வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக செய்வாங்க. அதை செஞ்சுட்டும் அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. மிதுனம் வந்து எப்படின்னா காரியத்துக்காக தான் செய்வாங்க. இவங்களுக்கு காரியம் ஆகணும், அவங்கள வச்சு ஒரு விஷயம் நடக்கணும்னா செலவு பண்ணுவாங்க, சரியா. இல்லைன்னா பாக்கெட்லேருந்து 10 பைசா எடுக்க மாட்டாங்க, சரியா. ரொம்ப அதில் காரியவாதியாக இருப்பாங்க. இவங்ககிட்டருந்து ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. மிதுன ராசிக்காரங்கிட்ட இருந்தெல்லாம் காசை கறக்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது. விருச்சிகம் அப்படி கிடையாது, நல்லா கொடுத்து உதவுவாங்க. பிறருக்கு செய்கிறத வந்து பெருமையாக எடுத்துக்கிடுவாங்க, அதில் சந்தோஷமும் படுவாங்க, சரியா. பிறருக்கு கொடுத்து உதவில் சந்தோஷம் படுவாங்க. இப்படி சில அமைப்புகளாக 2 ராசிக்கு இருக்குது. சரி சார், இப்போ வந்து இந்த 2 ராசிக்குமே ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு. இதை யார் தீர்த்து வைப்பா அப்படின்னா, விருச்சிகத்துக்கும் மிதுனத்துக்கும் ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு. விருச்சிக ராசி, மிதுன ராசி 2 பேர் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றுட்டாங்க. இவங்களுக்கு தனுசு ராசிலையோ மீன ராசிலையோ குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அமைப்பு. தாய் தாப்பன் பிரச்சனையை இந்த பிள்ளையை தீர்த்து விட்ருங்க. அதேமாதிரி உங்கள் குடும்பத்தில் வந்து விருச்சிக ராசி, தனுசு ராசி மிதுன ராசி இருக்கிறாங்க. இந்த 2 ராசிக்குமே இருக்கிற இடத்துல தனுசு மீனம் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஏன்னா தனுசு மீனம் வந்து விருச்சிகத்துக்கும் மிதுனத்துக்கும் வந்து நியூட்ரலாக போயிட்டே இருப்பாங்க, சரியா. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 2 பேருமே எந்த பிரச்சனை வந்தாலுமே சித்தர் வழிபாடு பண்ணணும். அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் வழிபாடு பண்ணணும், குரு பகவானை வழிபாடு பண்ணணும், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும். தட்சிணாமூர்த்தி வேறு, குரு பகவான் வேறு. தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் தெற்கு பக்கம் இருப்பார், குரு பகவான் நவக்கரங்கள் வடக்கு பக்கம் இருப்பார். மஞ்சள் நிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், சாண்டல் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும். எப்போயுமே வீட்டில் எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கணும் பூஜை அறையில். ஸோ மிதுனம் விருச்சிகம் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் எலுமிச்சம்பழம் இருந்துக்கிட்டே இருக்கணும். மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும். 2 பேர்த்துக்குமே வந்து மஞ்சள் வந்து மேட்ச் ஆகும். 2 பேருமே மஞ்சள் கலர் போட்டுக்கலாம். 2 பேருமே மஞ்சள் கலர் போட்டுட்டாங்கன்னா 2 பேருக்குமே பிரச்சனை வராது. எல்லோ நெத்தியில் சந்தனம் வச்சுக்கலாம், சரியா. இதெல்லாம் சில செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுபோக 2 பேருமே வியாழக்கிழமை பசுமாட்டுக்கு வந்து பொரி உருண்டை கொடுக்கணும். பொரிகடலை உருண்டை இருக்குது தெரியுமா, கடையில் விற்பாங்க, 5 ரூபான்னு நினைக்கிறேன். பொரிகடலை வந்து வெள்ளத்தில் போட்டு பிசைஞ்சு உருண்டையாக இருக்கும், பொரிகடலை உருண்டை அப்படிம்பாங்க, பொரி உருண்டை அப்படிம்பாங்க. பொரிங்கிற அந்த பொரி கிடையாது, அரிசி பொரி கிடையாது. இது பொரிகடலை இல்லை, கடலை உருண்டைப்பாங்க. பொரிகடலை இருக்குது பார்த்தீங்களா, வறுத்த கடலை, அதை வந்து உருண்டையாக வச்சுருப்பாங்க. அதை வந்து பசுமாட்டு கொடுக்கணும். கொடுத்தோம்னா இந்த மிதுன ராசி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகும். ஸோ தனுசு மீன ராசிக்காரங்க வந்து இவங்க 2 பேத்துக்கும் மீடியேட்டராக இருப்பாங்க. இவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாங்க.
ஓகே நேர்களே, இப்போ வந்து இந்த நட்சத்திர ரீதியாக சொல்கிறேன். இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். நட்சத்திரங்கிறது ஒரு சம்பிரதாயம் தான். திருமண பொருத்தம் பார்க்கும்போது லக்கண ரீதியாக தான் பார்க்கணும். நல்ல ஜோசியர்கிட்ட லக்கண ரீதியாக பார்த்து அதுக்கடுத்து ராசி பொருத்தம், ராசியாதி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வந்து மிதுன ராசிக்கு ஆகாத நட்சத்திரம் விருச்சிகத்தில், அதை சொல்கிறேன் நான். மிதுன ராசிக்கு வருது எது? திருவாதிரை. திருவாதிரைக்கு வந்து ஆகாத நட்சத்திரம் விருச்சிகத்தில் பார்த்தோம்னா அனுசம் ஆகாது. சரியா? திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அனுசம் ஆகாது. அடுத்து மிருகசீரிசத்துக்கு வந்து ஆயில்யம் ஆகாது. சரியா? இது வந்து மிதுனத்துக்கு சொல்கிறேன், பெண்களுக்கு சொல்கிறேன். மிதுன ராசி பெண்களுக்கு மிருகசீரிசத்தில் பிறந்த பெண்களுக்கு விருச்சிக ராசியில் ஆயில்ய நட்சத்திரம் ஆகாது. சாரி, ஆயில்ய நட்சத்திரம் இல்லை, கேட்டை நட்சத்திரம், மன்னிச்சு கொள்ளவும். விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரம் தான் இருக்குது. ரைட்டு. மிதுன ராசி மிருகசீரிச பெண்ணுக்கு விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் ஆண் ஒத்து போக மாட்டான். திருவாதிரை பெண்ணுக்கு அனுச நட்சத்திர ஆண் ஒத்து போக மாட்டான். புனர்பூச பெண்ணுக்கு கேட்டை நட்சத்திர ஆண் ஒத்து போக மாட்டான். அதே மாதிரி விருச்சிக ராசி பெண், விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திர பெண்ணுக்கு வந்து மிதுனத்தில் ஒத்து போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும்தான் வரும் விருச்சிக ராசியில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? மிதுன ராசி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நட்சத்திரம் ஒத்து போயிடும். சரி, எந்த நட்சத்திரம் இருந்தாலும் ஒத்து போயிடும். அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் உள்ள பெண்ணுக்கு யார் ஒத்து போக மாட்டா? மிதுனத்தில் இருக்கிற மிருகசீரிச ஆண் ஒத்து போக மாட்டான். சரியா? இது கொஞ்சம் முக்கியமானது. விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு மிதுன ராசியில் மிருகசீரிச ஆண் புருஷனை வந்தானா ஒத்து போக மாட்டான். அடுத்து விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திர பெண்ணுக்கு மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திர ஆண் ஒத்து போக மாட்டான். சரியா? ஸோ கேட்டைக்கு வந்து திருவாதிரை ஒத்து போகாது, அனுசத்துக்கு வந்து மிருகசீரிசம் ஒத்து போகாது. இந்த அமைப்பெல்லாம் இருக்குது நட்சத்திர பொருத்தத்தில். சில பேர் இதை பார்த்து திருமணம் பண்ணியிருப்பாங்க, சில பேர் இதை பார்க்காம திருமணம் பண்ணியிருப்பாங்க. இது திருமண அமைப்பில் மட்டும் கிடையாது, சில நேரம் குழந்தைகள் இப்படி வந்துடும். அம்மா வந்து விருச்சிக ராசியில் இந்த நட்சத்திரத்தில் இருப்பா, அனுச நட்சத்திரத்தில் இருப்பா. பையன் வந்து மிதுன ராசியில் திருவாதிரையில் இருப்பான். 2 பேர்த்துக்கும் 7ஆம் பொருத்தமாக தான் இருக்கும். வேறு வழியில் பழகிக்கிறவங்க வச்சுக்கிடுவாங்க, ஆனால் 2 பேரும் வெவ்வேறு நிலையில் இருப்பாங்க, வெவ்வேறு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. சரியா? இப்படி நிறையா இருக்குது. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ரெமெடி சொல்யூஷன் வந்து பரிகார வழிபாடு தான். இது விதி, இதை வந்து நம்ம மாற்ற முடியாது. சரியா? ஒரு விருச்சிக ராசிக்கு வந்து மிதுன ராசியில் பிள்ளை பிறந்துடும். என்ன பண்ண முடியும்? பிள்ளை வேண்டாம்னு சொல்ல முடியும்? அது விதி, கர்மா, அதை வச்சு கழித்து தான் ஆகணும். ஸோ இதுக்குட்பட்டு தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய சொல்லிட்டு போகலாம், ஆனால் வீடியோ லென்த் அதிகமாகிடும். சரியா நேர்களே? சில பேருக்கு போர் அடிக்கும். நல்லதாக இருந்தால் கட்டிக்கிட்டே இருப்பாங்க, கெட்டதாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், அதான் சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சுல, இதையா சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சில பேருக்கு சஞ்சலப்படுவாங்க, சலிப்பு ஆகி போயிடும். வீடியோவை நிப்பாட்டிக்கிறேன். எதுவும் உங்களுக்கு இது தொடர்பாக சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பாருங்கள். சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எனக்கு இறைவன் எனக்கு கொடுத்த அறிவு அனுபவத்துக்கு உட்பட்டு சில கருத்துக்களை சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ, வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். மிதுன ராசியும் விருச்சிக ராசியும் சம்மந்தப்பட்டவர்கள் வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். சரியா நேர்களே? இது போக தசாபுத்தியெல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபுத்திகள்லாம் நடக்கும். சரியா? அந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரியும் சில பலன்கள் மாறுபடும். மிதுன ராசிக்கும் விருச்சிக ராசியும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. சுக்கிர தசை நடக்கும் விருச்சிக ராசிக்கு, அந்நேரம் வந்து மிதுன ராசி ஒத்து போயிடும். சரியா? அதே நேரத்தில் வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து செவ்வாய் தசை நடக்கும் வயசான காலத்தில். அது வந்து கேட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் தான் செவ்வாய் தசை வந்து கொஞ்சம் ஒரு 60 வயசுக்கிட்ட வந்துடும். ஏன்னா புதன் திசையில் 10 வருஷம், அடுத்து கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை வந்துடும். ஒரு 60-70 வயசுக்குள்ளே வந்துடும். அப்போ வந்து மிதுன ராசி ஒத்து போகாது. சரியா? சில தசாபுத்திக்கும் சில காம்பினேஷன் இருக்குது. விருச்சிக ராசிக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது மிதுன ராசிக்காரங்க ஒத்து போக மாட்டாங்க. அதேமாதிரி மிதுன ராசிக்கு வந்து சில திசைகள் நடக்கும். சனி மகா திசை நடக்கும். சனி மகா திசை நடக்கும்போது விருச்சிக ராசிக்காரங்க ஒத்து போக மாட்டாங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்கு வந்து புதன் திசை நடக்கும். முக்கியமாக புதன் திசை நடக்கும். ஒரு 60-70 வயசில் நடக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் புதன் திசை நடக்கும். ராகு திசையில் முடிஞ்சு குரு திசை, சனி திசை, புதன் திசை கரெக்டாக அந்த 60 வயசு 60 வயசில் நடக்கும். புதன் திசை நடக்கும். புதன் திசை நடக்கும்போது விருச்சிக ராசி ஒத்து போகாது. ஸோ இப்படி தசாபுத்திலையும் சில கான்ட்ரவர்ஷன் வரும். அந்நேரம் தான் ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஏன் எதுக்குன்னே தெரியாது. குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும். அந்நேரம் அதுக்கு உண்டான வழிபாடு பரிகாரத்தை பண்ணணும்.
இதுக்கு தான் ஜாதகத்தை வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து காட்டணும். சரியா? கம்பைன் பண்ணி காட்டணும். சிலவர் தான் ஜாதகத்தை மட்டும் காட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் பிரச்சனை இருக்குன்னா அங்கே ஆகாத ஒரு ராசி இருக்கும். விருச்சிக ராசிக்காரருக்கு வந்து புதன் திசை ஒத்து போகாது. மிதுன ராசிக்கு புதன் திசை நடந்துகிட்ருக்கும், அவனுக்கு ஒத்து போகும். ஏன்னா ராசியாதிபதி தசை 50% 100க்கு 50% ஒத்து போயிடும். ஆனால் விருச்சிக ராசிக்கு வந்து அது அட்டமாதிபதி தசை பிரச்சனையாகும். விருச்சிக ராசிக்கு வந்து மிதுன ராசியால் பிரச்சனை இருக்கும். சரியா? இப்படிலாம் நிறையா இருக்குது. இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம். வீடியோ லென்த் அதிகமாகிடும். இதோடு நிப்பாட்டிக்கிறேன். இறையொருள் நிறையட்டும். எல்லாமல் இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.